Hi Varun, how are you? யா ஐம் குட். ஸோ Mhm. ஆடியன்ஸ்லாம் வந்து ஷாக் ஆகிடுவாங்க இந்த மாதிரி ஆமா. பாட்காஸ்ட்லாம் பார்க்குறது. கண்டிப்பா ஆமா. ஸ்பிரிச்சுவல் பாட்காஸ்ட்டில் அதான் இப்போ தேர்ட் மெம்பராக சித்தார்த் வந்துட்டார். ஃபர்ஸ்ட் வந்து எஸ். சதீஷை ஆமா. ஆரம்பிச்சு விட்டது. இன்னும் அரவிந்த் வரணும். ஆஹா. அப்புறம் இன்னும் டீமில் நிறைய பேர் ஆட் ஆட் பண்ணிட்டே வரலாம். பண்ணிடலாம். ஒரு 100 கண்டென்ட் 100 பேர்கிட்ட நம்ம வச்சுருக்கோம். சூப்பர். ஸோ சித்தார்த், ஹவு டு யூ ஃபீல் அபவுட் த லைஃப் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி? எஸ். நிறைய சின்ஸ் ம் ஃப்ரம் த பிகினிங் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஏன்னா இப்போ நம்ம மிக்ஜல் குரூப்லேயே வந்து ஒருத்தரும் ஃப்ரீயா ப்ராக்டிஸ் பண்றவங்க இருக்காங்க. ம் ஸோ லைக் தட் இப்போ எல்லாருக்குமே அந்த சேஞ்ச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தெரியும். ம் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஸ்டார்டிங் வந்து 2-3 months யோகா பண்ணேன். ஆமாம். ஸோ யோகா வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது யோகா தருவாங்க. பட் ஆனா நிறைய பேர் அதோட வேல்யூ வந்து கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ம் ம் லைக் அத வந்து வேல்யூ பண்ணி லைக் அது பேசிக்கான விஷயம் தான். ம் பட் ஸ்டில் அதுக்கு அவ்ளோ பவர் இருக்குன்னு ஆமாம். பிராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணும்போது தான் தெரியும். ம் ஸோ லேட்டர் ஆன் நீங்க வந்து கிரியா இது இனிஷியேஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ம் ஸ்டெப். ஸோ அதுலேருந்து டிராஸ்டிக்கான ரிசல்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பா பிகாஸ் கிரியா நம்ம. ம் ம் ஸோ நம்ம மெயினா வந்து நம்ம மைண்டோட தாட்ஸ் வந்து ம் என்ன தாட்ஸ் வந்து நம்ம சிம்பிளா பேசிக்கா வச்சிருக்கோம். அதுலேருந்து அப்புறம் வந்துட்டு நம்ம பண்ற ஆக்ஷன்ஸ் ஒன்னொன்னுமே வந்து ம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சிம்பிளா ஒரு ஆக்ஷன் பண்றோமோ, ம் ஸோ அதுல வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ ம் அதனால நம்ம வந்து ஓவராலா வந்து கன்ஃப்யூஸ் ஆக மாட்டோம். ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஃப்ளோ நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த ஃபீலிங். கரெக்ட். ஆமாம். ம் ஸோ மெயினா எனக்கு அந்த ஆக்சுவலாக அதுதான் செம பீஸ்ஃபுல்லு. நம்ம கண்டிப்பா. கட்டுப்பாடுக்குள்ளே செய்கிற ஒரு விஷயம் ம். பயங்கரமான ஒரு நிம்மதியை வந்து தரும், கண்டிப்பா. ஆஸ் யூஷுவல். ஸோ அதாவது வந்து நிறைய பேர் பாட்காஸ்ட் பண்ணுறாங்க. ம். ஆஸ் யூஷுவல் நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல்ன்ற ஒரு நேம். வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் ஸ்பிரிச்சுவல்? பிகாஸ் அந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணதே நான். ஸ்பிரிச்சுவல் டேர்மை சொல்ல, அதோடைய ஆக்சுவல் டைரக்ட் மீனிங்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே நான். ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? அண்ட் ஆடியன்ஸ் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரெண்டு பேரும். ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல்ன்ற ஒரு அதோட மீனிங் வந்து டிஜிட்டல் வந்து இவ்வளோ பேர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது நீங்கள் பண்ணுறீங்க. அது வந்து இப்போதைக்கு ஆடியன்ஸ் வந்து நான் பார்த்துட்டு இருக்காங்க. அதே ஸ்பிரிச்சுவலாக அவங்க ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவலுக்கான உண்மையான மீனிங் வந்து ஆஸ் யூசுவல் யூ செட் லைக் நமக்குள்ள இறைவனை தேடணும். ம் ம் வெளியே அந்த மாதிரி வெளியே வந்து இறைவன் வந்து இல்லைன்றதை தாண்டி அங்க போய் தப்பான இடத்த தேடிட்டு இருக்காங்க. ஆமாம். நமக்குள்ள வந்து அதை ம் என்னன்னு பண்றது இல்ல. ஸோ அதை தாண்டி இன்னுமே செல்ஃப் பீஸ் தேடணும். பீஸா நம்ம என்ன பண்ணணும் அந்த மாதிரி பார்த்துட்டு ம் யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் செய்யக்கூடாது. ஸோ ஆமாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் தான் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ம் இருக்கு. ம் இதை தான் மக்களும் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்ட் தான். தே ஆர் ஆன் த ரைட் ட்ராக். யா. ஸோ இவருக்கு இப்போ ஸ்பிரிச்சுவலோட அஃப்கோர்ஸ் இந்த ஸ்பிரிச்சுவலை வந்து நிறைய பேர் வேற மாதிரி பார்க்குறாங்க. ஸ்பிரிச்சுவலோட ஓவர் லைனுடைய மற்றவங்களோட ஒரு 10% காம், 90% காமனை விட 10% ஏதோ இப்படி ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற யூனிக்னஸ் அவர் சொல்லிட்டார். அதோட டீப் மீனிங் அந்த டேர்ம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்பிரிச்சுவல் ஸ்பைனல் கார்ட்ல நடக்கிற ரிச்சுவல். ஸோ எக்ஸாக்டா சொல்லணும்னா தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். ஸோ வந்து நம்ம உள்ளுக்குள்ள நம்ம வந்து மெடிடேஷனா இருக்கட்டும், ஒரு உட்காந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்றோம். ஸோ அதுக்கு பேஸே வந்து ஸ்பைன் தான். ஸோ அதுலேருந்து நம்ம பண்ற எல்லா ப்ராக்டிஸுமே வந்துட்டு இப்போ நிறைய இருக்கு. அதில் வந்து ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ குண்டலினி ரைஸ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கலான டேர்ம்ஸ்லாம் இருக்கு. கரெக்ட். ஸோ நிறைய பேருக்கு வந்து அதோட சீரியஸ்னஸ் வந்து நிறைய பேர் தெரியாம யூடியூப்லேயே நம்ம எது வேணாலும் கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுதான் இந்த மாடர்ன் இதில் வந்து போயிட்டு கரெக்ட் தான். அதெல்லாம் டிஜிட்டலாக வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஆமா, அதாவது ஆஞ்சநேயர் கூட பார்த்துடலாம், தரிசனம் அந்த மாதிரி. ஸோ அதுதான். ஸோ தட்ஸ் வாட். இப்போ அதாவது எல்லாரும் பாட்காஸ்ட்னா ரிலீஜியஸோ கேஸ்டோ இது செஞ்சா அதாகும், அது செஞ்சா இதாகும், இது செஞ்சா இதிலே தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஹார்ட் கோர் ஸ்பிரிச்சுவல் பாட்காஸ்ட் இன்னும் ஆரம்பிக்கல யாரும். அதுதான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் மிக்ஜில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ப்ராபப்ளி இது வந்து நியூவஸ்ட் ஃபார்மேஷன். பீப்புள் வந்து இந்த அளவுக்கு ஹார்ட் கோராக இவ்வளோ நாலேஜ் இருக்குமா அப்படின்றது இவங்களுக்கு எப்படி தெரியுது இது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்ம எல்லோரும் 20s தான் இருக்கும், 30s கூட வரல. 20s 30s போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இந்த 20s இந்த ஞானத்தை அஃப்கோர்ஸ் நான் கிரியா பண்ணுறோம்,
நாகின் மாஸ்டர் மூலிமா அது வருது. புதுசாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது வந்து தெரியாது. அவர் 24 வருஷம் பயிற்சி பண்ணி சமாதி போயிருக்காரு. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் அந்த லினேஜோட பரமசிவகானந்த லினேஜோட அவர் அப்படி ப்ராக்டிஸில் இருக்கார். இதை தாண்டி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ தெரியுது. நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி 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 அதுக்கு வேஷமோ இல்லை அது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்லாம் கிடையாது. ஆப்வியஸாக நான்வெஜ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது ஜீவகாரண்யத்துக்காக. உடனே வந்து அகைன் இந்த வெஜ் நான்வெஜ் லவர்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் சரக்கு அடித்தாலும் தம் அடித்தாலும் சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அன்லஸ் அண்ட் அன்டில் அது இன்னொருத்தவங்களை பாதிக்காத வரைக்கும். ஸோ அதுக்காக அது பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்மளும் கிடையாது. நம்ம பண்ணாதனால அவங்களை பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. பட் கிரியா லைஃப்னு வரும்போது இதோட ஹார்ட் கோர் ட்ரூத்தை வந்து மகான்கள் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் மகான்கள் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மகான்கள் சொன்னது தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். அதுக்குன்னு புக்கு படிச்சுட்டு காப்பி பண்ணி சொல்கிறோமானா அதுவும் கிடையாது. உள்ளே போகிற ஞானத்தை எவ்ரிடே ட்ராவல் பண்ணதில் உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும் 2 பேருக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரெசன்ட் வேர்ல்டில் ஹவு டு யூ திங்க் த நெக்ஸ்ட் வேர்ல்டுக்கும் இப்போ ப்ரெசன்ட் வேர்ல்டுக்கும் இது வந்து இன்டர்வியூன்னு கிடையாது, வி ஆர் ஜஸ்ட் டிஸ்கஸிங். புரியுது. கிரியா யோகா ஹவு மச் பவர்ஃபுல் காஸ்மிக் லெவல் ஆஃப் டெக்னிக்ஸ். அது கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 200 ப்ராக்டிசஸ் கிட்ட இருக்குது. பட் 70 to 80 டெக்னிக்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் நிறைய பேருக்கு போக போக லைஃப்பில் 18 years. இந்த அளவுக்கு இருக்கிற ஸ்பேன் ஆஃப் கிரியா யோகாவை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது பாமர மக்களுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மதன், ஹவு டு யூ ஃபீல் தட்? பிகாஸ் இன்னும் கிரியா உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் என்னோட சோ க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, இன்னும் உங்களுக்கே நான் கொடுக்கல. ஸோ ஹவு டு யூ ஜஸ்ட் ஃபீல் தட் இம்பாக்ட்? ஆனால் இங்கே நிறைய பேர் எடுத்தோன்னே எனக்கு கிரியா கிடச்சிருமா அப்படின்னு நிறைய மக்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் தட் இம்மெச்சூரிட்டின்றது இல்லாமல் அவங்களுக்கு அது இன்னுமே அந்த புரிதல் இல்லை, அவ்வளோதான். மக்களுக்கு இன்னும் அந்த 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 அளவுக்கு அந்த அதில் வந்து புரிதல் இன்னும் பாமர மக்கள் இப்போ இந்த கிரியா பண்ணுறதை தாண்டி இனிமேல் அதில் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து அதை உடனே கிடச்சிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பட் ஆஸ் எ ஃப்ரெண்ட் நீங்கள் சொன்னீங்க, ஆஸ் எ ஃப்ரெண்டாக நீங்களுமே எனக்கு இன்னும் அந்த கிரியா தரல. பிகாஸ் ஆஸ் யூ சைட் லைக் ஒரு கிரியாவை வந்து ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா அந்த பர்டிகுலர் குரு தான் சொல்லணும் நீ எப்போ பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நான் ஐம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ அந்த டைம் வரப்போ நம்ம அதை பண்ணிக்கலாம். பட் இப்போ பாமர மக்கள் அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் த மாஸ்டர். அந்த கரெக்டான மாஸ்டரை கண்டுபிடிச்சி அப்புறமா அவங்க கிட்ட தான் நம்ம அதை கற்றுக்கணும். அது வந்து அதை பண்ணாமல் நிறைய பேர் வெளியே தேடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல போய் பார்த்துட்டு ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் போய் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை மாற்றினா அதுதான் வந்து சாமானிய பெரிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல நல்ல ஒரே ஆள் கிட்ட கத்துக்கிட்டா பரவாயில்ல, அங்கேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் இவங்க வந்து டவுட்ஸ் கேட்குறாங்க. அதுல என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்னு சொல்லுவான், இன்னொரு ஸ்டூடெண்ட் இன்னொன்னு சொல்லுவாங்க, வாலண்டியர்ஸ்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க இன்னொன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணல. எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட தான் கேட்கணும், நான் கரெக்டாக சொல்றது மட்டும்தான் இங்க எல்லாரும் நீங்க ஃபாலோ பண்றீங்க ஒரு டீமா. ஸோ அந்த ஒரு கனெக்டிவிட்டி நிறைய இடத்துல மிஸ் ஆகிறதுனால நிறைய பேர் இது ராங்காக கைட் ஆகப்படுறாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து நிறைய சர்வே எடுத்தீங்கன்னா ஒரு 25% ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸில் யாராவது போய் அட்மிட் ஆகிறாங்கன்னா ஒரு 100% பாப்புலேஷனில் 25% பாப்புலேஷனில் 8% மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இந்த ஸ்பிரிச்சுவலோ யோகாவோ தப்பாக செஞ்சு தான் போய் அட்மிட் ஆகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ அப்போ எத்தனை சென்டர்ஸ் எந்த மாதிரி இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அது ஓகே. கமிங் பேக் டு த very biggest question, how important is Kriya Yoga for this modern and the Gen Z or the elders or last generation or any generation? இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஏன்னா அது எவ்வளோ வேல்யூபிள் அண்ட் பவர்ஃபுல்? ஸோ இப்போ வந்து நம்ம பாமர மக்கள் இல்லை ஒரு ரிச்சான பர்சன் யாரை பார்த்தாலுமே மேபி எங்கேருந்து வேணாலும் வந்தாலும் இப்போ பேஸ் வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து கன்வே ஆகணும்னா இப்போ எல்லாருக்கிட்டையும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து நாலேஜ் வந்து யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்க்குறாங்க. ஸோ ஒரு விஷயமா கற்றுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன கற்றுக்க வேண்டியது என்னன்னா, லைக் மெட்டீரியலிஸ்டிக்காக எல்லாருமே அவங்களுக்கும் ஒரு கோல்ஸ் இருக்கும். அவங்க வந்து இப்போ கரியர் வைஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க டெய்லி எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஃபுட்டு கிடைச்சா போதும், அந்த மாதிரி அதுக்காக நான் வேலை செய்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா வந்து அவங்க வந்து லைஃப்ல வந்து ஒரு விஷயமா அவங்க வந்து ஃபோக்கஸ் வந்து அதில் தான் இருக்கு. ஸோ வந்து நம்ம என்ன பண்றோம்னா காடு மேல அவங்க வந்து ஃபோக்கஸ் வைக்கணும், தன்னை வந்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து சேனல்ல வந்து ப்ராக்டிசஸ் மூலியமாகவும் இது மூலியமாகவும் கொண்டு வரும். ஸோ அது கன்வே பண்றதுக்கு தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ லைக் தட் இப்போ எல்லாருமே வந்து அந்த மாதிரி பண்ணலாங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணும்.
ஸோ எல்லாருமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு, ஸோ ஒண்ணுமே இல்ல. ஒரு டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான். எல்லாருக்குமே அந்த டைம் இருக்கும். Yeah. நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து எனக்கு சுத்தமா பிஸி. நான் ஃபுல்லா பிஸியா இருக்கேன். பிராக்டிஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு 1 மினிட் கூட டைம் இல்ல அப்படின்னு சொல்றவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. ஆமா. அவங்களுக்கு என்னன்னா, பிரையாரிட்டைசேஷன் தான். இப்போ எது நம்ம ஒரு first? விஷயம் இப்போ சாப்பிடுறோம். இந்த ஒரு டைம் நம்ம சாப்பிட்டுறோம். அதுக்கும் டைம் தேவை. சாப்பிடுறதா இருந்தாலும் சரி, குளிக்கிறதா இருந்தாலும், பல்லு தேய்க்கிறதுக்கு எல்லாத்துக்குமே டைம் தேவை. டைம் தான். அது நம்ம எத பிரையாரிட்டி பண்றோம். எனக்கு அது முக்கியம் அதனால நான் பண்றேன். அவ்வளவுதான். தட் இஸ் பிரையாரிட்டைசேஷன். ஸோ அதே மாரி தான் பிராக்டிஸும். நான் அத வேல்யூ பண்றேன். நான் அதுக்கு டைம் ஒதுக்குறேன். அதுக்கு எனக்கு அவுட்புட் இது வரும். அப்படின்னு எனக்கு நானே டைம் செட் பண்ணுவேன். அதுதான். Yeah. ஸோ அதனால எல்லாருமே பாமர மக்களா இருந்தாலும் சரி, ரிச்சா இருந்தாலும், யாரா இருந்தாலும் தே ஷுட் டூ திஸ் இன் தேர் லைஃப். ஸோ தட்ஸ் வாட். இப்போ வந்து ஏன்ஷியன்ட் வேர்ல்ட்லேருந்து எடுத்துக்கிட்டா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலே ம். ஜென்ரலாகவே எல்லாருக்கும் அதில் ஏற்படுறது இமேஜினேஷன்ஸ் தான். இப்போ நான் வந்து ஆஞ்சநேயர் பார்த்துட்டேன், 3Dயில் பாபாஜி தெரிஞ்சுட்டாரு. அதே மாதிரி நிறைய பேர் என்னன்னா, நான் ஆல்ரெடி வாசி யோகம்லாம் பண்ணுறேன். ம். பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, ஆல்ரெடி நான் வாசி யோகம் பண்ணுறேன், அந்த யோகம் பண்ணுறேன், இந்த யோகம் பண்ணுறேன், அப்புறம் எதுக்கு இங்கே வந்து கற்றுக்க வராங்கன்னு எனக்கு புரியல. அப்புறம் எதுக்கு இங்கே வராங்க? ஸோ இங்கே 70-80 டெக்னிக் இந்த ஆள்கிட்ட இருக்குது, எப்படியோ கரைச்சிடலாம் அந்த ஐடியாலஜி. ஸோ இந்த ஒரு பாயிண்டோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன். அது ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ ஜென்ரல் கான்வர்சேஷனை வச்சு சொல்லும்போது, இப்போது அந்த மாதிரி கற்றுக்கிட்டு அவங்க அதை பயிற்சி பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தப்பாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா 100% ஆப்வியஸாக ஒரு விஷயம் கன்ஃபார்ம் அவங்க வாழ்க்கையில் நடந்துடும். ஒரு 2-3 வருஷம் இல்லை மேக்ஸிமம் 8 வருஷத்தில் பெட் ரிட்டன் ஆகிடுவாங்க. அது எந்த ஏஜ் ஆஃப் இப்போ 20 வயசில் இருக்கிறான் அவன் ஆரம்பிக்கிறான், 28வது வயசுல வந்து பேரலைசிஸ் ஆகிடும். அவனுக்கு யாராவது போய் சேவை செய்கிற மாதிரி. ஏன்னா அது ஒரு பெரிய சாபம். அந்த ஒரு ஆன்மீகத்தை வித்தவுட் குருஸோடைய இது இல்லாமல், இப்போ நான் சொல்கிறது மாஸ்டர்ஸோடைய ஒரு அப்ரூவல் இல்லாமல் அதை பற்றி பேசுகிறதோ, அதை பற்றி வந்து இனிஷியேஷன் பண்ணுறதோ, இல்லை அதை இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதோ, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பேரலிசிஸ் வந்துடும். இது வந்து பயமுத்துறது கிடையாது. ஆப்வியஸாக இதே விஷயத்தை தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இது மாதிரி ஒருத்தருக்கு பேரலிசிஸ், ஒருத்தருக்கு வந்து லிவர் கேன்சர், ஒருத்தருக்கும் ஒரு விதமாக வந்து அது ஏற்படும், சீக்கிரமாக காட்டி கொடுத்துரும். ஸோ இதோட இம்பேக்ட். அண்ட் இன்னொரு பெரிய பாயிண்ட் என்னன்னா, பரமஹம்ச யோகானந்தர் அவரே வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகர்ஷி, அப்புறமா வந்து நீங்கள் பார்க்கலாம் ஃப்ளையிங் சித்தா, அவர் பேர் என்ன, நாகேந்திர பகதூரி, அதுக்கப்புறமா ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லீப்பிங் சைன்ட் இருப்பார், ராம் மோகன்ஜாத். ஐம் நாட் ஷுர், அந்த நேம் எனக்கு டக்குன்னு வரல. ராம் ஜோதாரோ ஏதோ ஒரு பேர். அவர்கிட்ட அவர் வந்து ஸ்லீப்பிங் சைன்ட், வீடே வந்து குகை, உங்கள் வீடு உங்கள் ரூம் தான் குகை, இந்த காலத்தில் அங்கேயே இருந்து பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தூக்கம் நீராகார தீட்சா யோகியாக இருப்பார். நிராகாரம் விச் மீன்ஸ் வாட்டர்லெஸ், ஃபுட்லெஸ், ஸ்லீப்லெஸ், மூணுமே இருக்காது. மூணுமே அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அது அவர் ஏதோ அப்படியே டைரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், அவர் செஞ்ச பயிற்சினால் அது வந்துச்சு 14 வருஷம் பண்ணதில். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டேருந்தும் டெக்னிக்கை எடுத்துக்கிட்டு தான் அஃபிஷியலாக குருஸோட பர்மிஷனில் அவர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தான் கிரியாயோகம்னு இந்த ஒரு இப்போ இருக்கிற நம்ம மாணவ ஜென்ரேஷனுக்கு அவர் கொடுத்தாரு. ஏன்னா அடுத்த 125 இயர்ஸில் வேர்ல்டு அழிஞ்சிரும் அப்படின்றது அன்றைக்கே 1940 அவர் சொல்லிட்டார். ஸோ விச் டுடே அப்படியே நம்ம அந்த 120 இயர்ஸை பார்த்தோன்னா இட்ஸ் கம்மிங் அண்டர் 2040 அந்த ரேஞ்சு. ஏன்னா ஒரு 1930s அந்த டைமில் சொன்னார். ஸோ 2045, 2046 அந்த டைமுக்கு வந்துடுது வேர்ல்டு எண்டிங் அவர் சொன்ன மாதிரி. ஸோ ஹவ் யூ see that impact? பிகாஸ் இப்போ ஜென்ரலி வந்து பரமச இப்போ நிறைய பேருக்கு இது கிளியர் ஆகிடுச்சுங்களா. ஏன்னா கிரியாயோகம்னா ஏதோ அது ஒரு தனி யோகான்னு நினச்சிக்கிறாங்க. அது உள்ளதான் வாசியும் இருக்குது, அது உள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் பில்லியனர்ஸ் கூட அதை தேடுறாங்க. ஸோ ஹவ் யூ see that impact? அந்த இம்பேக்ட் வந்து இந்த பீப்புள் எப்படி புரிஞ்சுக்கணுமோ we have spoken that. அதை தாண்டி இது 2045 வேர்ல்டுடைய கரண்ட் ஜெனரேஷன் எண்டிங்கில் எப்படி ஒவ்வொரு விஷயமும் போயிட்டுருக்கு. ஆனால் அது எண்ட் ஆச்சுன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு பீப்புள் வேர் தே வில் கோ. வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ் மதன்? நீங்கள் ஜென்ரலைஸாக எப்படி அதை எடுத்துப்பீங்க? ஜென்ரலைஸாக சொசைட்டி 8 பில்லியன் 8.4 பில்லியன் கண்டிப்பாக அழிவு வேணும். அழிவு இல்லைன்னா இது அப்படியே கூட்டிகிட்டே போகும். ஜெனோசைட் கண்டிப்பாக நடக்கும். அது நான் சொல்கிறனால நடக்குமோ, நீங்கள் சொல்லலாம் நடக்குமோ இல்லையோ, அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த ஜெனோசைடில் ஹவு மெனி பீப்புள் வில் சர்வைவ், வை தே வில் சர்வைவ்? உங்கள் ஜென்ரல் தாட். சர்வைவ் ஆஸ் பர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த
ஆஃப்டர் இந்த வேர்ல்டு எண்டு வந்து யார் யாரெல்லாம் இருப்பான்றது வந்து தாண்டி ஃபில்டர் ஆகுது, பாப்புலேஷன் ஃபில்டர் ஆகுது. ஃபில்டர் ஆகுறது. அந்த ஃபில்டர் ஆகுறதுலாம் வந்து பார்த்தா the one who do the கிரியா அண்ட் ஒன் who survive in கிரியா அண்ட் அவங்க தான் வந்து கடைசியில் அதை வந்து சர்வைவ் பண்ண முடியும். ஆஸ் பர் அவங்களுடைய இன்டெப்தான பிரெத் கண்ட்ரோலு இதெல்லாம் வந்து இப்போதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்களால அதை சர்வைவ் பண்ண முடியும். எப்படின்றது வந்து எப்படின்ற இன்டெப்தான நாலேஜ் எனக்கு அந்த அளவுக்கு சரியா வரல. அது சித்தார்த்துக்கு இருக்கு. சித்தார்த்துமே ஸோ இவர் சொன்ன பாயிண்ட் தான் மெயினான பாயிண்ட், பிரெத்து தான். எப்படின்னா இப்போ 1700s தான் அப்படி பார்த்தோம்னா லைக் பீப்புள் வந்து கொஞ்சம் அவங்களோட லைஃப் ஸ்டைல்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மினிட்டுக்கு எடுக்கிற பிரெத் வந்து கவுண்ட் வந்து அதிகம், லைக் மோர் தென் 10 அப்படி வந்து இப்போ நம்ம வந்து 15, 6, 17 அப்படின்னு சொல்றாங்க. ஆவரேஜ் வந்து ஒரு மினிட்டுக்கு ஒருத்தர் எடுக்கிற பிரெத் இன்ஹேல் எக்ஸேல். ஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 7, 6 அப்படிதான் இருந்தாங்க. ஸோ அதனால வந்து அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் நல்லா இருந்துச்சு. அந்த மினிட்டுக்கு வந்து அந்த இவ்வளோதான் பிரெத் எடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் போக போக வந்து கண்டிப்பாக வந்து சிச்சுவேஷன் வர்ஸ் தான். அதிகமாக பிரெத் எடுக்கும்போது ஸோ செல்ஸ் வந்து அதிகமாக ஃபாஸ்ட்டாக வந்து டிட்டீரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து செல்லுலார் லெவல்லே வந்து பீப்புள் வந்து அண்டர்கோ டிஸ்ட்ரக்ஷன். நான் வெளியிலேருந்து இவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இதெல்லாம் நடக்குது. பட் வந்து பாடி லெவலில் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகும். அது ஒரு மெயின் ரீசன் பிரெத்னால. கரெக்ட். ப்ளஸ் வந்துட்டு இப்போ வந்து நிறைய கார்பரேட்ஸ் வந்து இப்போ நேச்சருக்கு வந்து ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், நிறைய நம்ம ப்ரொடக்ஷன்லாம் நடக்குது. இப்போ நிறைய எஃபர்ட்ஸும் எடுக்கிறாங்க, லைக் எலக்ட்ரிக் கொண்டு வரணும், சோலார் பவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலுமே பட் அதோட ப்ரொடக்ஷனுக்குமே வந்து நம்ம நிறைய வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. இந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே வாட்டர் வந்து அவ்வளோ எடுக்கிறாங்க, லைக் மேசிவ் அமௌண்ட்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அந்த ஏரியாவில் இருக்க அந்த வாட்டர் இதுவே காலி பண்ணுற அளவுக்கு பண்ணுறாங்க. அதான் ரீசெண்டாக கூட கமல்ஹாசன் ஒரு ஸ்பீச் சொல்லியிருந்தாரு. ஒரு ஏஐ சாட்ஜிபிடி ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணியை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஊற்றிருங்க அப்படியே, அந்த மாதிரி அவர் சொன்னார் இன்டெரக்டா. ஸோ டைரெக்டாகவே சொன்னார் தான். அப்போ அதை வச்சுலாம் பார்க்கும்போது வேர் வி ஆர் ட்ராவலிங்ன்றது ஐ கெஸ் நான் வந்து நேற்று நான் சொன்ன மாதிரி அவட்டார் மூவி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ லிட்ரலி வந்து இப்போ சொல்லும்போது கூட ஐ கேன் லிட்ரலி ஃபீல் ஹவு த வேர்ல்ட் வில் கோ அண்ட் ஹவு வி பிகன். அதாவது ஒரு குட்டி சின்ன ஃப்ரீடம் கூட ஆக்சுவலாக வந்து ஏன்ஷியன்ட் வேர்ல்டில் இல்லை, விச் மீன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி. ஸோ இந்த மாதிரி பீப்புளெலாம் ஆக்சுவலாக வந்து இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. அதுதான் ஜேம்ஸ் கேமரன் எடுத்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. இன்னொன்று இப்போ நம்ம ட்ராவலாக இவ்வளோ தூரம் ஃப்ரீடமாக ஒரு வீடியோ போகிறோம், நம்ம ஆக்சுவலாக எப்படி வேணா இருக்கும். ஸோ இஸ் ஹியூமன் அ மேசிவ் ஃபெயிலியர் ஆர் அ சக்ஸஸர்? ஓகே, இப்போ மாடர்ன் ஏஜ்ல கேக்குறீங்க. மாடர்ன் ஏஜ்ல கேக்குறேன். மனுஷன்றவனே வந்து ஆக்சுவலா ஒரு ஃபெயிலியரான ஒரு மெக்கானிசமா இல்லையான்னு கேக்குறீங்க. யா ஐட்டம் தான் சொல்லணும். கஷ்டமான கேள்வி அப்படின்னு கிடையாது. பிகாஸ் ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन. இதை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயத்தையே உள்ள கொண்டு வந்ததாக நான் நினைக்கிறேன். இந்த சிவன் ஐயா உள்ள வந்தது வேற டிமென்ஷன்ல இருந்து, முருகர் வேற டிமென்ஷன்ல இருந்து உள்ள வந்தது. ஏன்னா அவங்களாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வந்து பாரிசாலன்லேருந்து நிறைய பேர் தமிழர் முருகர்னு சொல்றாங்க. அது நல்லதுதான். உண்மையிலே எல்லாமே இங்கேருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு ஆக்சுவலா. அந்த ஒரிஜினேட் ஆன அவங்களே வந்து இந்த ஒரு காலக்கிரமத்துக்கு வந்தவங்க கிடையாது. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடிலேருந்து அவங்க இருந்தவங்க. அகைன் அண்ட் வந்து அந்த டைமுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறது, மறுபடியும் கல்டிவேஷனை ஸ்ப்ரெட் பண்றது, எந்த விதை போட்டா எப்படி வளரும், இந்த விதையும் உட்பட அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் உணவு எடுக்கணும், இப்படிதான் இருக்கணும், 12 வருஷம் தியானம் செய்யணும், இப்படிதான் வந்து ஒரு மனுஷன் வந்து லைஃப் கொண்டு போகணும். நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா 150 இயர்ஸ் தாராளமா வாழ்ந்துருக்காங்க 1700s முன்னாடிலாம். வீரபிரம்மங்காரே 175 இயர்ஸ் வாழ்ந்துருக்காரு. காமன் அது அவங்களுக்கு. அப்படியே 100 இயர்ஸ் ரெடியூஸ் ஆகி நம்ம ஆக்சுவலா 100க்கும் குவார்டர் ரெடியூஸ் ஆகி 30ல செத்து போறானுங்க. ஸோ ஆக்சுவலி தட் பெர்ஸ்பெக்டிவ் so well that human life is becoming failure ன்னு நான் நினைக்கிறேன். அதாவது கிரியேஷன் ஆஃப் a human உருவாக்குனது வேற எதுக்கும் இங்க பண்ணிட்டு இருக்கிறது வேற ஒரு இது. they are failure அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். that is only because of ஃபுட்ல லஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த ஃபுட்டே எடுக்கிறதே வந்து அதை எடுத்தாலே வந்து அதோடைய தாட் வேற எங்கேயோ தான் கொண்டு போகுது. அந்த ஃபுட்டு எடுக்கிறது வந்து ஞானத்துக்காக எடுக்கணும்னு ஆஞ்சநேயர் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம என்னன்னா இங்க ஹைலைட்டே வந்து ஆஞ்சநேயர் எல்லாரும் கும்பிடுவாங்க. சாய்பாபான்னு எல்லாரும் கும்பிடுவாங்க.
திடீர்னு மகாத்தர் பாபாஜின்னு கும்பிடுவாங்க, இல்ல முருகர்னு கும்பிடுறாங்க, சிவன்னு கும்பிடுறாங்க, இல்ல ஜீசஸ்னு கும்பிடுறாங்க. இவங்க எல்லாருமே எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதுதான் இவனுங்க ஆனா பண்றாங்க. அவனுக்கு எதுதான் பண்ணுன்னு சொன்னாங்களோ அதுக்கு அப்படியே அதை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ பண்ணோம்னா உங்களுக்கும் நிறைய ஒர்க்ஸ் இருக்கு, அவருக்கு ஒர்க்ஸ் இருக்கு, நமக்கும் ஒர்க்ஸ் இருக்கு. இந்த விஷயத்த நம்ம சேர்க்கறதுனால நம்ம ஒன்றும் இன்கம் நிறையலாம் வரப்போகுது, ஒண்ணுமே பெருசா வரப்போகுது. பட் ஸ்டில் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேர்க்கறதுக்கு ட்ரை பண்றோம். அது அவுட் ஆஃப் திங்ஸ். ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்றபடி we are trying to edit குவாலிட்டி வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அதெல்லாம் ஃபைன். இதுக்கு டைம் இருக்கும்போது 10 நிமிஷம் கமெண்ட் போறதுக்கு ஸ்பெண்ட் பண்றோம், இன்ஸ்டா நோன்றதுக்கு ஸ்பெண்ட் பண்றோம். பட் நம்மளுடைய லைஃப் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு அந்த டிசிப்ளினை இப்பவே மாத்தலைன்னா there will be a lot of war ஆக்சுவலாக வெளியில இல்லை, அது ஆக்சுவலாக நமக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இன்னைக்கு நிறைய ஃபேமிலிஸே டிவைட் ஆகுது, டிவோர்ஸ் நிறைய நடக்குது. அது ஏன்னா வார் அவங்களுக்குள்ளே நடக்குது, மென்டல் பீஸ் எல்லாமே வார் வெளியில் நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். புத்தினுக்கோ இல்லைன்னா வந்து கிம்முக்கோ வந்து வார் நடக்கல. ஆக்சுவலா இவனுங்களுக்குள்ளே தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வார் நடக்க ஆரம்பிச்சிச்சு, இவனுக்குள்ளே ஒரு வார் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ இதை வின் பண்ணோம்னா குருக்ஷேத்திரத்தில் அன்னைக்கு யுத்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கொடுத்த ஒரு ஆயுதம் அதுதான் கிரியா. அந்த ஆயுதம் தான் நமக்குள்ள இருக்கு, அதான் அணு ஆயுதம். ஏன்னா இது செய்யறதுனால இப்போ நீங்க ஒரு சூப்பர் பாயிண்ட் சொன்ன மாதிரி அவரும் சரியான பாயிண்ட் சொன்னார். அதாவது பிராக்டிஸ் செய்யலனாலும் அப்சர்வேஷன் அவர்கிட்ட நிறைய இருக்கு. பிரெத்து, அந்த பிரெத்து தான் மனுஷ வாழ்க்கை. அந்த பிரெத்து போச்சுன்னா அவ்வளோதான், வேவே இல்லை. ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ இந்த பிரெத்தே இல்லாத வேர்ல்டில் நம்ம இருந்துட்டோம்னா டெட் பாடி. கண்டிப்பா கோமால இருந்தாலும் மூச்சு ஓடுது. அப்போ இங்கே எதுதான் கடவுள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அந்த மூச்சு மூலியமாக தான் நம்ம எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்கே புல் பண்ண முடியும். நூலை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் இழுக்க முடியும். அதே மாதிரி இப்போ பிரமிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல பெரிய பெரிய எவ்வளோதான் பெரிய பலசாலியாக இருந்தாலும் பிரமிட்ஸ் உள்ள நுழைய முடியாது. அதுக்கு என்னதான் இருந்தாலும் நீடல் வச்சு கேமரா தான் உள்ள வரும். அந்த மாதிரி அந்த மூச்சுன்றது ரொம்ப அதாவது வந்து உங்களுக்கு அந்த கதை தெரியணும் இருக்கு. ஆத்மாவை பார்க்கணும்னா ஒரு மாட்டோடைய வாழை எடுத்து அதை 1.5 லட்சமா வெட்டினா ஆத்மாவை பார்க்க முடியும். ஆனா 1.5 லட்சமா வெட்ட முடியாது ஆக்சுவலி. இது நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கேயாவது. ஒரு மாட்டோடைய வால் முடி ஒன்னே ஒன்று எடுத்துக்கிட்டு அதை 1.5 லட்சமா வெட்ட முடியுமா? 1.5 lakh மைக்ரோ வெட்டினா ஆத்மாவை பார்க்க முடியும். அதோடைய அர்த்தம் என்னன்னா அதே மாட்டோட கம்பேர் பண்றாங்க. ஏன் புலி சிங்கத்தோட கம்பேர் பண்ணலாம்னா அந்த ஒரு கவ்வோடைய ஒரு ஹேர் எந்த அளவுக்கு போதோ, எந்த அளவுக்கு மைன்யூட்டா இருக்கோ, அது 1.5 lakh மைக்ரோ பண்ணோம்னா 75,000 மைக்ரோ பண்ணா மூச்சு தெரிஞ்சிடும். இன்னொரு 75,000 மைக்ரோ பண்ணோம்னா மூச்சு உள்ள இருக்கிற ஆத்மா தெரியும். ஸோ சோல் கான்சியஸ் தெரியும். சோலே நம்ம கூட பேச ஆரம்பிச்சிடும் ரியலா. இப்போ நிறைய பேர் போய் பித்தலாட்டமா இவங்கள்ட்ட பேசிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு முதல்ல இந்த முட்டாளங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கூட பேசணும் முதல்ல. அப்புறம் தான் அவங்க எல்லாம் வருவாங்க. அவங்களுடைய முதல் சுயரூபம் என்னன்றது நமக்கு இப்போ தெரிய வரும். ஸோ இந்த பாயிண்ட்ல நம்ம டிராவல் பண்ணும்போது ஹியூமன் ஏன் நான் ஃபெயிலியர்னு கேட்டேன்னா ஃபுட்டுலேருந்து இப்போ நம்ம கொண்டு போகிறோமா? இப்போ கூட நம்ம சும்மா சாக்கிங் டீ குடித்தோம், அது லிமிடேஷன்ஸ். நீங்கள் கூட சொன்னீங்க நீ ப்ரோ ரொம்ப மன்ச்சு கழிச்சு நான் குடிக்கிறேன் அப்படின்னு. அது நீங்கள் இவ்வளோதான் குடிச்சிங்க. நாங்கள் ஓகே எங்களுக்கு வந்து அது ஸ்வீட் எனக்கு தேவை என் பாடிக்கு, நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே லிமிட்டோட ஒரு விஷயம் ஞானத்துக்கு சம்மந்தப்பட்டது மாதிரி இருந்து நம்ம பாடி நம்ம கண்ட்ரோல்குள்ளே இருந்ததுன்னா அது இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அதுக்கு நான் சாப்பிடவே வேணாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க, கடைக்காரங்களாம் அது விற்கவே கூடாதுலாம் நம்ம சொல்லவே இல்லை. எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணணும், எல்லாருமே அதை ஆரம்பிக்கணும், எல்லாரையும் ஆதரிக்கணும். அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு, அது பாய்சன் ஆகக்கூடாது. ஸோ அந்த லிமிடேஷனில் பண்ணும்போது தட் வில் நாட் பிகம் லஸ்ட். பட் இப்போ போகிற வேர்ல்டு வந்து இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் லஸ்ட். வாட் யூ திங்க் அபவுட் இட்? ஸோ மெயினாக வந்து எல்லாருக்குமே வந்து அந்த மெயின் நீங்கள் சொன்னது தான் டிட்டாச்மெண்ட். ஸோ டிட்டாச்மெண்ட் தான் அந்த லிமிட்டை வந்து நம்ம எப்படின்னா இப்போ அந்த நீங்கள் சொன்னீங்க அந்த டீயோட எக்ஸாம்பிள். இப்போ சில பேருக்கு வந்து அது அந்த ஆசை இருக்கும், இன்னும் கொஞ்சம் குடிக்கணும். ஸோ ஒருத்தருக்கும் அந்த தேவை இருக்கலாம். சரி எனக்கு வந்து இது கொஞ்சம் குடிச்சா வந்து எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு இதாகும். ஸோ சில பேருக்கு வந்து அந்த லிமிட் வந்து அவங்க தெரியாது. ஸோ தெரியாமல் என்ன ஆகும்னா அதுக்குள்ளேயே வந்து இன்னும் போய் அது ஒரு பிரச்சனையாக வரும். ஸோ இது டீயோட எக்ஸாம்பிள் இல்லாமல் லைஃப்பில் எல்லாமே. ஸோ அதில் வந்து அந்த மக்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் இருக்காது. ஏன்னா இப்போ ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னா எனக்கு தெரியல, இப்போ எனக்கு யாரும் சொல்லலை அப்படின்னு யோசிப்பாங்க. பட் ஆனால் அது அப்படி இல்லை. அவங்க வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் வேற யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட். ஸோ அவங்கள வந்து செல்ஃப் ரியலைசேஷன் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பேசிக்கலி இந்த ஒரு ஹியூமன் பாடின்னு எடுத்துக்கிறாலே எக்ஸ்ட்ரீம் எமோஷன் இது ஆக்சுவலாக. இது அதாவது இப்போ இந்த பாயிண்டோட கோரிலேட் பண்ணுறது. இப்போ வந்து மச்சான் இது என்னடா அப்படின்னு கோகோ கோலா கொடுக்குறேன்.
அப்படியே சும்மா அப்படியே அதாவது இந்த பாடின்றது எவ்வளவு ப்ரெஷியஸ். இது வந்து ஒரு டிவி இதை நான் இப்போ உடச்சிட்டேன்னா ரிப்பேர் பண்ண முடியும். ம். ஃபார் எக்ஸாம்பிள் இது உடச்சிட்டேன் தெரியாம தட்டிட்டேன், ம். தெரியாம தான், தெரிஞ்சில்ல தெரியாம அப்படி தெரியாம. தட்டிட்டேன். ம். ஆனா நம்ம என்ன பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப காஸ்ட்லி, ம். ஓ 1.5 லட்சம் அதை அடிக்காத, ம். இவ்வளவு காஸ்ட்லி, இதை உடைக்காத, பிளே ஸ்டேஷன் பா, அது கீழே போட்டுறாத, ஒரு பொருளுக்கு இவ்வளவு சொல்றோம். ஹியூமன் பாடி வந்து இது விலையே கிடையாது ஆக்சுவலா. இது இருக்கிறதுனால தான் எக்ஸ்பீரியன்ஸே இருக்கு, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரிப்பு போறதா இருந்தாலும், பப்புக்கு போறதா இருந்தாலும், சரக்கு அடிக்கிறதா எல்லாமே அதுல தான். இது உள்ள போடுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆ, நம்ம அது எதுக்கு போடுறோம், எது உள்ள போகுது, correct. என்ன அப்சர்வேஷன்ன்றது நான் ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ம். பிகாஸ் நானுமே வந்து ஒரு கோழி ஃபுல்லா இவ்வளவு சாப்பிடுவேன். ம். அதாவது அது ஒரு லஸ்ட், ம். அச்சு நோத்தணும்டா இது இன்னைக்கு அதான். அப்படின்னு சாப்பிட்டுட்டே இன்டர்வியூஸ் பாக்குறது. ம். பெரிய பெரிய ஜாம்பவான்ல அவன் வாய்ஸ்லாம் நல்லா இருக்கும்ல, ஆமா. செம்மையா அவனால திடகாட்டமா இருக்கான், அவனை பார்த்து நம்மளும் சாப்பிடணும் அப்படி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆ. ஆனா வச்சுது ஆப்பு எனக்கு. ம். சில பேருக்கு அது ஒத்துக்கலாம், ம். ஆனா லேட்டரான் கண்டிப்பா காமிக்கும். ம். இப்ப காட்டாது, லேட்டரான் கண்டிப்பா காமிக்கும். ம். சில பேருக்கு என்னன்னா எனக்கு எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னு நினைச்சுப்பாங்க, ம். உள்ள போய் தங்க ஆரம்பிச்சிரும். ம். அதுதான் வந்து இப்போ என்ன மியூக்கஸ் ம். அதெல்லாமே ஆமா. உள்ள போன்ஸ்லயும் போய் ஸ்ப்ரெட் ஆயிடும். அதுதான் வந்து ஆக்சுவலா பேரலிசிஸ்க்கோ பெட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கோ சரி. ஹார்ட் அட்டாக்ஸ் விட்டுருங்க, அது வந்து எல்லாருக்கும் காமனா வருது. யாருக்கு இப்பெல்லாம் காமன் ஆயிடுச்சு அது காமன். ஆனா வந்து சாவுக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஆமா. ம். காரணம் இல்லாம வந்து எல்லா வாழ்வும் மூடாது பாடியில். ம். ஹார்ட் அட்டாக் காமன். நோயின்னு ஒண்ணு இருக்கு, ம். ம். அடுத்தவனுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு போற நோயின்னு ஒண்ணு இருக்குல்ல, ம். அது வந்து ஃபுட்ல மட்டும்தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த பேசிஸ்ல இப்போ இந்த ஃபுட்ன்ற பெர்ஸ்பெக்டிவை நான் இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டேன். ம். அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆப்வியஸா வந்து நம்ம என்னது எவ்ரிதிங் கொஸ்டின் பண்ணணும். ம். இது இப்படி உருவாக்குனாங்க, இதுலேருந்து இது இங்கே போகும், இதுலேருந்து இங்கே போகும், ஓகே இது பிளட் க்ளீனாக இருக்கா இல்லையா. கடையிலலாம் இப்போ ஜென்ரலாக நான் வந்து லாஸ்ட் 2 months முன்னாடி கூட ஒரு வீட்டுக்காக சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சும்மா அவங்க சாப்பிடும்போது நான் பார்க்குறேன், குழந்தை தான் சாப்பிட்டு இருக்கான், அதை எடுத்து அப்படி பார்க்கும்போது உள்ள பிளட் இருக்கு. ஓ. அதாவது அந்த பிளட் கலர், அது குக்கானா பிளட் கலர் அப்படி மாறிடும். ம். அதனால் அவங்களுக்கே தெரியாம தான் சாப்பிட்றாங்க. ம். இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அது உள்ள போய் கோளாறு பண்ணி விட்டுரும். ம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா அந்த பிளட் இதோட கலர் கூடாது, ம். குரோமோசோமே வந்து இம்பாக்ட் பண்ற அளவுக்கு இன்ஜெக்ஷன் அதுல இருக்கு. ம். Broiler. அது கரெக்ட். பிராய்லர்னு சொல்லவே எனி கைண்ட் ஆஃப் திங், மட்டன் கூட இருக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு போகும்போது 150, 175, 200 இயர்ஸ் சர்வசாதாரணமா வாழ்ந்த ஆளுங்க ஒரு 100 இயர்ஸ் வரைக்கும் வாழ முடியும் இப்போ. ஆனா 40 இயர்ஸ்ல சாகுற அளவுக்கு இவங்களே பண்ணிக்கிறாங்க. ம். ஸோ ஹவு வுட் யூ அட்வைஸ் டு சேஞ்ச்? அட்வைஸ்ன்றதை தாண்டி இது மாறினா பொழைப்ப, மாறலன்னா செத்துருவேன், அந்த ஒரு லெவல் ஆஃப் ப்ரீச்சிங் ஹவு வுட் யூ ஃபுட் எடுக்கிறத வந்து பார்த்து எடுக்கணும். நமக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கணும், அவ்வளோதான். அதுதான் அவங்க புரிஞ்சுக்கணும். பட் அது அவங்க இன்னைக்கு வரைக்கும் அதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அன்டைமில் சாப்பிட்றது, அன்டைமில் நமக்கு எனக்கு செட் ஆயிருச்சு அப்படின்றத தாண்டி சாப்பிட்றது, இது வந்து ஹியூமன்ஸை நம்ம குறை சொல்ல முடியாது. பிகாஸ் த சொசைட்டி இஸ் பை டிஃபால்ட் கோயிங் இன் தட் வே. நைட் ஷிஃப்ட்டு மெயின் ரீசன் நைட் ஷிஃப்ட்ஸ். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம 2 பேரும் அதில் இருந்து இருக்கோம். அதுலேருந்து இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். we are maintaining our altitude. ஸோ அப்படின்ற பட் இன்னுமே ஸ்டில் நிறைய பேர் அந்த 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 இது அந்த ட்ராப்ல இன்னும் அப்படியே மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம மாற்ற முடியாது. மாத்த அது முடியாது. நல்லது. ஆக்சுவலா வந்து என்னன்னா கார்பரேட் லைஃப்ன்றது பியூட்டிஃபுல் லைஃப், ம். பீப்புள் தான் கரப்டேட். கரெக்ட். அதுதான். ம். அகைன் பை டிஃபால்ட் வரணும்னா ம். அகங்காரம். ம். இப்போ நம்ம பார்க்காத டீம் லீடர் இல்ல, இல்ல. நம்ம நினைச்சிருந்தா ஸ்கில் லெவல்லையோ எந்த லெவல்லையோ எந்த ஸ்டேட்ல வேணா இருந்திருக்கலாம். ம். ஆனா ஹை பெய்டு ஜேபி மார்கன்ல பிளேஸ் ஆன ஜாப் கூட நான் பர்சனலா நான் விட்டுட்டேன். ம். அந்த அளவுக்கு போய் ம். அதாவது வந்து பீப்புள் கரப்டேட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? when people are corrupt, voting system corrupt, ம். மொத்த கவர்மெண்ட் கரப்டா தான் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்ல பொலிட்டிஷியன் உண்மை லீடர்ஸ், சொல்லணும். இப்போ நமக்கும் சில ஃபியூ பொலிட்டிஷியன்ஸ் தெரியும், அவங்களாம் கரப்டட்லாம் கிடையாது. ம். நீ இவன் போய் உண்மையா சொன்னாலும் அவன் அந்த பீப்புள் கரப்டாகி தான் இருக்கும். அதான். அவனுக்கு போய் தான் பிடிச்சிருக்கு. ம். உண்மை சொன்னா எனக்கு டைம் இல்லை சார், ஃபாலோ பண்ண முடியாது சார் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ம். ஸோ டெஃபினெட்லா பீப்புள் தான் கரப்டட். கார்பரேட் லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல் லைஃப். ம். ஏன்னா இன்னைக்கு இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு அவன் தான் கொடுக்குறான். ம். இத்தனை பேர் பிளே ஸ்டேஷன் விளாட்றாங்களோ, வீட்டு வாடகைகள் கட்டுறாங்கன்னா அவனால தான். ஆமா. அப்போ அதை நிம்மதியோட செய்யணுன்ற நான் செய்ய அங்கேயும் மாட்டான். போயிட்டு புலம்புற அட்மாஸ்பியரை வந்து வச்சுக்கிறது வந்து அது அவனுக்கே நோய். ம். அதனாலே பாதி அவன் சாவு அதான். ஆக்சுவலி வந்து பிகாஸ் டெய்லி லைஃப்ல நியூரான்ஸ் வந்து நம்ம உள்ள ம். ஸ்ட்ரெஸ்ன்ற நியூரானே போட்டுட்டு இருந்தா ம். இவனால வந்து ஆக்சுவலா ஒர்க்கும் பண்ண 60 முடியாது. வருஷம் வரைக்கும் அவன் அங்கேயே தான் உழைச்சு செத்து போயிடுவான். ஆக்சுவலா ஆ. ஒர்க்கும் பண்ண முடியாது. லைஃப் பேலன்ஸ் பண்ண கண்டிப்பா முடியாது. பண்ண முடியாது. அதனால வந்து நிறைய பிரச்சனை தான் வரும். இன்னொன்னு அந்த ஃபுட் பாயிண்ட் ஆமா. ம். ஃபுட்டு பானா மாறிடுச்சு இன்னைக்கு. ம். ஃபுட் பான்னா என்ன?
சாப்பிட்றதே பாக்குறது நிறைய. ம். அதனால அது தப்பு இல்ல. அதை பார்த்து நம்மளும் ஓகே இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும், நல்லா அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் போடாம நல்ல ஒரு இதுல இப்படி யோசிச்சா பரவாயில்ல. ம். அதை போய் நம்ம சாப்பிட்டுட்டு நோய் வர வச்சுக்கிறது தான் ஆக்சுவலி உண்மை. இதனால என்னன்னா ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேருக்கு இது வந்து தெரியவே தெரியாது. புரியல. ஆமா. விஷ்ணு புராணங்கள்லயோ நிறைய நிறைய விஷயங்கள்லயோ தொழிலை வந்து கர்மயோகமா வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ம். கிருஷ்ணரும் சொல்லியிருப்பாங்க. ஆமா. எவ்ரிடே எனக்கு வந்து முடியலன்னா கூட இப்பெல்லாம் நான் வந்து கரெக்டா கர்மயோகத்தை செஞ்சிடறேன். விச் மீன்ஸ் நம்மளுடைய work. Daily. ஓகே. அதாவது கார்பரேட் லைஃபை விட ம். 12 ஹவர்ஸ் வந்து யூடியூப் லைஃப் நான் பாக்குறேன். ம். அதை விட ரொம்ப கொடுமை டைரக்ஷன். அது அவருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நம்ம அங்க 8 hour தான் 8 hour 8 hour, முடிச்சு 10 hour மேக்ஸிமம் போனா 14 hour தான். ஏன்னா இது 24 மணி நேரம் தூக்கம் இல்லாம கூட கிரியேட் பண்ணும். தூக்கம் இல்லாம கூட நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியதா இருக்கு. எப்பவுமே அதை ஆனா பத்தி இந்த think time- பண்ணிட்டு ஆமா. இருக்கோம். கண்டிப்பா. எப்பயுமே செய்ய வேண்டியதா இருக்கு. ம். ஸோ அந்த லெவல்ல பார்க்கும்போது ஆ. இதை விடலாம் ஒன்றும் பெரிய பெரிய வேலைலாம் கிடையாது அந்த கார்பரேட் லைஃப். ரொம்ப ஈஸி. சிஸ்டம் டெம்ப்ளேட். பட் வென் பீப்புள் ஆர் கரப்ட், ம். அவன் வந்து மொத்த டீமையை கரப்ட் பண்ணிடுவான். அந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க எங்க கிட்ட. அவங்கள ஓட விடுற அளவுக்கு நாங்க பண்ணிட்டோம். ஆனா நினைச்சிருந்தா நாங்க ஓட விட்டுருப்போம், சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்போம். அவ்வளவுதான். பட் அது வந்து நாங்க வந்து தேவையில்லை. எடுக்கல. ம். பிகாஸ் அந்த மூவ் எடுத்து அவங்க லைஃப் எதுக்கு நம்ம ஸ்பாயில் பண்ணி அந்த கர்மா எதுக்கு ம். போட்டோம், நம்ம வெளியே வந்துடலான்னு we just decided and came out. பட் இதே மாதிரி தான் நிறைய பேர் சஃபர் ஆகிறாங்க கார்பரேட் லைஃப்ல. யூஆர் இன்டு மேனுஃபேக்சரிங் செக்டர், நீங்க பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கீங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கும் பேசிக்கா. பட் கார்பரேட் மேனுஃபேக்சரிங் எந்த இடத்துல இருந்தாலும் பீப்புளுடைய எண்ணங்கள் ஃபர்ஸ்ட் எங்கேருந்து விதைக்கணும்னா ஆன்மீகம் தான். Correct. ம். இது வந்துருச்சுன்னா எல்லாரும் எல்லாரோடய விட்டு கொடுத்து அன்பு போட தான் இருப்பான். அவ்வளவுதான். நீ போடா சம்பாதிச்சுக்கோடா, ஒன்றும் இல்லடா, இன்னைக்கு இந்த மாசம் நான் நெக்ஸ்ட் மந்த் நீ பண்றா, ஒன்றும் இல்லை இப்படின்னு விட்டு கொடுக்குற மென்டாலிட்டி கிட்டத்தட்ட 6 years நான் இருந்தேன். அது அவருக்கு தெரியும். ம். ஒருத்தன் 1 day விட்டு கொடுக்கலாம், 2 நாள் விட்டு கொடுக்கலாம், 6 வருஷம் எவனாலும் விட்டு கொடுக்கணும். ஸோ அதாவது விட்டு நினைச்சிருந்தா கொடுத்துட்டே என்ன வேணா இருக்கணும்னு நான் சொல்ல பண்ணிருக்கலாம். வரல. அதான் நம்ம நினைச்சிருந்தா என்ன வேணா வந்துச்சுன்னா ஆமா. பீஸ் ஆஃப் மைண்டுக்கு ம். நீ ஃப்ரீ காஃபி கொடுக்கணுமோ, ஃப்ரீ காம்ப்ளிமெண்டா பிஸ்கெட் கொடுக்கணுமோ, இல்ல கிறிஸ்மஸ்க்கு வந்து நீ ட்ரெஸ் கொடுக்கணுமா, மர்ச்சன்டைஸ் கொடுக்கணுமா, பென்னு பிரிண்ட் அடிச்சு உன் பிராண்டு கம்பெனி பிரைவேட் ஆர்கனைசேஷன் லோகோ போட்டு கொடுக்கணும்னா அவசியமே கிடையாது. இதுதான் வந்து நான் என் பிரசிடென்ட் கிட்ட போய் பேசினேன். ஹி ஆல்சோ நோஸ் தட். ஸோ ஹி வாஸ் ஷாக்டு. ம். ஆனா இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ம். அப்படி ஏன் கஷ்டம்னா அவனுங்களுக்கு அதை பத்தி தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ம். அவனுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சதெல்லாம் யோசிக்கல. என்னன்னா, நல்ல பாட்டு போடணும். அது வந்து சொல்லுவாங்க சில பாலிசிஸ்லாம் இருக்கும். பாலிசிஸ்க்கு மிஞ்சி பாட்டு போடுவானுங்க. ம். பாலிசிஸ் மிஞ்சி பாட்டு போடுவானுங்க. ஆனா அதை விட நாங்க குறைவா ஃப்ரெண்ட்லி நேச்சர்ல எடுத்துட்டு போய் ஏதாவது சொன்னோம்னா தட் இஸ் நாட் That is not possible அப்படின்ற அந்த மாதிரி. அதாவது வந்து நம்ம பண்றதுக்காகன்னு சொல்ல, ஒரு ஒரு விஷயத்த வந்து வேல்யூ பண்ணி அதை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகும். ஆமா. அங்கதான் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு விஷயமும் இருக்கு. அந்த மேனேஜ்மெண்ட் தான் இங்க அதுதான் கரப்ட் ஆயிடுச்சு. பீப்புள் கரப்ட் ஆயிட்டாங்க. ஏன் கரப்ட் ஆயிட்டாங்கன்னா சிம்பிள் பாயிண்ட் தான். தே டு நாட் நோ த கோர் லாஜிக், தே டு நாட் நோ த கோர் நாலேஜ் ஆன் தட். அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது ஒரு டெம்ப்ளேட் லைஃப். டெம்ப்ளேட் லைஃப்ல இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னா செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இவங்களே சொல்லுவாங்க, அது இவங்களே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ சேம் திங் அப்ளைஸ் டு ஸ்பிரிச்சுவல் லைஃப் as well. ஒரு கார்பரேட் லைஃப் தான் அவங்களுடைய டே டு டே லைஃப் இல்லைங்க, அதுதான் வாழ்க்கையாவே மாறிடுச்சு. கார்பரேட் லைஃப் தான் வாழ்க்கை. அங்க போய் புருஷன் பொண்டாடி கூட அதிகமா இருக்கணும் தெரியாது, கார்பரேட் லைஃப் தான் அதிகமா இருக்கும். அப்போ ஆப்வியஸா என்ன ஆகும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இந்த வே ஆஃப் லைஃபே அவன் அந்த பிளட் வெயின்ஸ் எலக்ட்ரான்ஸ் நியூரான்ஸ் எல்லாமே அதையே டெவலப் பண்ணிக்கிட்டு எவ்ரிடே அந்த ஃபுட்டையே சாப்பிட்டுக்கிட்டு லைஃபே அப்படியே போயிட்டே தான் இருக்கு. கிட்ஸ் இருந்தால் கிட்ஸோட வெறுப்பு. ஸோ தேர் இஸ் நோ லவ். பட் கார்பரேட்டிவ் இருக்கணும், இதுவும் இருக்கணும்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஆப்வியஸா எல்லாரும் வரணும். இது வந்தா என்ன ஆகும்னா they will start to change themselves. எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். ஸோ பிடிச்சா கார்பரேட்ல இருக்க முடியும், இல்லையா நானே ஆரம்பிக்கிறேன் கொய்யால, நீ என்னடா கார்பரேட் உனக்கு கொடுக்கறத விட நான் எக்ஸ்ட்ரா 1 lakh கூட சம்பாதிச்சுட்டு போயிடுவேன்டா என் பிசினஸ்லன்ற கட்ஸ் வர ஆரம்பிச்சிடும்.